த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உங்களை பத்தி யாராவது அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவதூறு வழக்கு, அதாவது டெஃபமேஷன் கேஸ் அப்படின்றத போடுவீங்க. இனி இந்தியாவுல அப்படியான கேஸுகள் எதுவுமே போட முடியாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதாங்க நடக்க போகுது. இது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத பத்தின ரொம்ப டீட்டெயில்டான வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும் தான் இந்த சேனல் நான் டெல்லியில இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவதூறு வழக்கு, ஆங்கிலத்துல சொல்லணும்னா டெஃபமேஷன் கேஸ். இதை நீங்க கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவருக்கு எதிராக இந்த டெஃபமேஷன் கேஸை போடுவாரு. ஏன் சோசியல் மீடியால ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவரை பத்தி அசிங்கமா பேசிட்டாங்க அப்படின்னு எத்தனையோ கட்சிகளுடைய அடிமட்ட தொண்டர்கள் இப்படியான அவதூறு வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது எப்பவுமே விவாதத்துக்குள்ளான விஷயமாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, முதல்ல டெஃபமேஷன், அதாவது அவதூறுனா என்னன்றதை பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எதிராகவோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகவோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட மதமோ, இல்ல ஒரு குழுவுக்கு எதிராகவோ, யாரோ ஒருத்தருக்கு இல்ல ஏதோ ஒரு அமைப்புக்கு எதிரா நீங்க எந்த வகையில அவதூறு பரப்புனாலும் அது டெஃபமேஷனா தாங்க கன்சிடர் பண்ணப்படும். அதாவது அவங்களுக்கு எதிரா நீங்க ஏதாவது பேசுறீங்க, அவங்களுக்கு எதிரா ஏதாவது எழுதுறீங்க, வரையறீங்க, இல்ல சைகை காட்டுறீங்க, ஒரு புகைப்படம் வெளியிடுறீங்க, திரைப்படத்துல ஒரு காட்சி வைக்கிறீங்க, பாடல்ல ஒரு வரி வருது, வசனத்துல ஒரு வரி வருது, இல்ல மௌனமா இருக்கிறீங்க. இப்படி எந்த வகையில இருந்தாலும் அது டெஃபமேஷன், அவதூறு அப்படின்றதா கன்சிடர் பண்ணப்படும். சரி, என்ன பண்ணுவாங்க? பாதிக்கப்பட்ட நபரோ இல்லாட்டி ஒரு அமைப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் உங்களுக்கு எகெயின்ஸ்டா கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஐபிசி இருந்துச்சுல்ல, அதுல செக்ஷன் 499 அப்படின்றது தான் இந்த டெஃபமேஷன் ஃபைல் பண்றதுக்கான சட்டப்பிரிவா இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ புதிய கிரிமினல் சட்ட வழக்குகளான பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறமா 356 கீழே தான் இந்த டெஃபமேஷன் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது. சரி, என்ன பண்ணுவாங்க? டெஃபமேஷன் ஃபைல் பண்ணப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க. நீங்க டிவில நிறைய இடத்துல பார்ப்பீங்க. சீமான் இந்த நீதிமன்றத்துல ஆஜரானாரு, உதயநிதி ஸ்டாலின் அந்த நீதிமன்றத்துல ஆஜரானாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்ப்பீங்கல்ல. அது எல்லாமே நீதிமன்றம் இப்படி சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட விளக்கம் கேட்பாங்க. நீங்க அவரை பத்தி இப்படிதான் பேசுனீங்களா, இந்த நோக்கத்தோட தான் இருந்துச்சா அப்படின்ற மாதிரியான விசாரணைகள்லாம் நடக்கும். விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை நீங்கள் குற்றவாளி அப்படின்றத நீதிமன்றம் உறுதி செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். இல்ல வெறும் அபராதம் மட்டும் விதிக்கப்படலாம். இல்ல ரெண்டுமே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னங்க 2 வருஷம் தானங்க அப்படின்னு நீங்க சாதாரணமா இதை நினைக்கவே கூடாது. இந்தியாவுல பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ 2 ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை கிடைக்குது அப்படின்னா அவங்களால அடுத்த 6 ஆண்டு காலத்துக்கு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் இப்படி சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட நபரை சுட்டிக்காட்டி சொன்னேன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியா விளங்கும். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரா இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவரு கர்நாடகா மாநிலத்துல மோடி அப்படின்ற பெயர் கொண்டவங்க எல்லாமே திருடனா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பேசியிருந்தாரு. என்ன ரீசனுக்காக? லலித் மோடி மாதிரியான இந்த மோடி அப்படின்ற பெயர் கொண்டவங்க நாட்டை ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு தொனியில தான் அவர் பேசியிருந்தாரு. ஆனா அதே மோடி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், இல்ல இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் இவர் அவதூறா பேசிட்டாரு, எங்களுடைய மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. இந்த கேஸை விசாரிச்ச மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு சரியா 2 ஆண்டுகள் அப்படின்றது தண்டனை கொடுக்கறாங்க. அதனால என்னாச்சு? அவர் அப்ப வகிச்சுக்கிட்டு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அப்படின்றது பறி போயிருந்தது. டெல்லியில கிட்டத்தட்ட 20 வருஷமா அவர் வசிச்சுக்கிட்டு வந்த அரசு பங்களா அவர் கைவிட்ட போச்சு. கிட்டத்தட்ட அவர் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். உச்சநீதிமன்றம் ராகுல் காந்திக்கு எதிரான அந்த தண்டனையை நிறுத்தி வச்சாங்க அப்படின்றதுனால அவர் மீண்டும் லோக்சபா உறுப்பினரா மாறினாரு. பிறகு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இப்போ மக்களவை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அதான் சொன்னால, இதை நம்ம அவ்வளவு சுலபமா கடந்து போவே கூடாது. இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி சாமானியர்களை எடுத்துக்கோங்க. நமக்கு எகெயின்ஸ்டா யாராவது கேஸ் ஃபைல் பண்றாங்க, இப்படியான டெஃபமேஷன் கேஸ். அது எத்தனை வாய்தா போகும்? இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், டெஃபமேஷன் அப்படின்றது சிவில் வழக்கு கீழே வராது, கிரிமினல் வழக்கு, அதாவது குற்ற வழக்குக்கு கீழே தான் வரும். நீங்க குற்ற வழக்கு உங்களுக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு நாட்டுக்கு விசா வாங்குறதுல இருந்து, பாஸ்போர்ட் வாங்குறதுல இருந்து, அரசு வேலைக்கு போறது, ஆர்மியில ஜாயின் பண்றது அப்படின்னு எல்லா விஷயத்துகளுக்குமே அது ஒரு பெரிய தடைக்கல்லா தான் இருந்துகிட்டு இருக்கும். மொத்தத்துல அந்த ஒரு வழக்கிற்காக உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரும் பகுதியை நீங்க செலவிட வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய வீட்டுல வச்சு பார்த்திருந்தாரு.
அரசு கொடுத்த காரை புறக்கணிச்சுட்டு வேறு ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு சொகுசு கார்ல அவர் ஏறி வந்தாரு. அப்படி வெளியே வரும் பொழுது அவரு முகத்தை கர்ச்சீப் வச்சு மறைச்சிருந்தாரு. அந்த ஸ்பாட்ல நான் இருந்தேன். அவரு முகத்தை மறைத்து கொண்டு வெளியே வந்தார் அப்படின்ற செய்தியை வெளியிட்டு இருந்தேன். இது நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எகெயின்ஸ்டா அவதூறு பரப்பினேன் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து எனக்கு லீகல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருந்தது. இன்னும் அதை அவங்க வழக்கா கன்வெர்ட் பண்ணல. ஒருவேளை அதை வழக்கா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா நான் அந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்கும். நான் இப்ப இருக்கிறது டெல்லியில. அவங்க எங்க கேஸ் போடுவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை சென்னையில போடுறாங்க, இல்ல சேலத்துல போடுறாங்க அப்படின்னா இந்த வழக்கிற்காக நான் தொடர்ந்து வந்துட்டு போயிட்டு வேண்டியதா இருக்கும். அதிமுக மாதிரியான பெரிய கட்சி கிட்ட அவங்க கிட்ட நிறைய பணபலம் இருக்கும். அவங்க அதை சுலபமா பண்ண முடியும். இல்ல அரசியல்வாதிகள் கிட்ட அதுக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கும். அதை செய்ய முடியும். ஆனா நானோ நீங்களோ இதை எப்படி செய்ய முடியும்? அதுதான் இந்த விஷயத்த ரொம்பவும் சீரியஸான விஷயமா மாத்திருக்கு. சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுட்டு உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இனி பார்ப்போம். நமக்கு தெரியும் த வயர் அப்படின்றது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ல இயங்கக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி, ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். இவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துடைய ஒரு ப்ரொஃபசர் பத்தி ஒரு கட்டுரை அப்படின்றத வெளியிடுறாங்க. அந்த கட்டுரை என்ன அவமரியாதை செஞ்சிருச்சு, எனக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிருச்சு அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் அந்த செய்தி நிறுவனத்துக்கு எதிராக டெல்லியில மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துல ஒரு டெஃபமேஷன் கேஸ் அப்படின்றத போடுறாரு. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த நியூஸ் ஆர்கனைசேஷனும் அந்த கட்டுரை எழுதின ரிப்போர்ட்டருக்கும் சம்மன் அனுப்புறாங்க. அந்த சம்மனை எதிர்த்து அவங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இல்ல சம்மன் கொடுத்தது சரிதான் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டும் சொல்லிடுறாங்க. அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் வந்திருக்கிறாங்க. இந்த வழக்கின் மீதான விசாரணை 22ஆம் தேதி, அதாவது 2025 செப்டம்பர் 22ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்ப அதை படிச்சு பார்த்தாரு. என்னது இது? இதுக்கு எதுக்கு டெஃபமேஷன்? முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டெஃபமேஷன் அப்படின்றதையே டீகிரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது இந்த அவதூறு வழக்கு அப்படின்றதையே சட்டப்பூர்வமா அங்கீகரிக்க கூடாது, அதை சட்டப்பூர்வமாக செல்லத்தக்கது அல்லன்னு சொல்லணும் அப்படின்ற கருத்தை தான் அவரு வலியுறுத்தி இருக்கிறாரு. இது ஏன் அவர் சொன்னார்னா, கடந்த 2016ஆம் ஆண்டு சுப்பிரமணியன் சுவாமி, பாஜகவுடைய மூத்த தலைவர் இருக்கார்ல, அவரு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அந்த கேஸ்ல இல்ல நாட்டுல டெஃபமேஷன் கேஸ் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா ஆர்டிகல் 19 கீழே கண்ணியத்துடன் வாழ்றது, ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு லிவ் அப்படின்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு, அடிப்படை உரிமையா இருக்கு. அதனால ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்து சுதந்திரம் அப்படின்ற பெயர்ல மற்ற நபர்கள் குறித்து அவதூறு பரப்புறத சும்மாவே பார்த்துட்டு இருக்க முடியாது. அது வரம்பு மீறி போகும் பட்சத்துல அதை குற்ற வழக்காதான் நம்ம கருதணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 2016ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு அப்படியே கான்ட்ரவர்சியா, அப்படியே எகெயின்ஸ்டான ஒரு எதிர்மறையான கருத்தை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை ஏன் அப்படின்றதையும் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 10 ஆண்டு காலங்கள் என்ன நடந்திருக்கு? இந்த 10 ஆண்டு காலங்கள்ல எது எடுத்தாலும் அவதூறுங்க. நீங்க ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி இருக்கும், அது ஒரு இயல்பான காட்சியா இருக்கும். ஆனா அந்த காட்சி எங்க மதத்தை சேர்ந்ததுதான், எங்க மதத்தை புண்படுத்துறதுக்காகவே எடுத்திருக்காங்க அப்படின்னு அவதூறு கேஸ் போடுவாங்க. ஏன் அந்த படத்தையே வெளியே வர விடாம தடுக்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வெறும் படம் சம்பந்தமானது மட்டும்தானா? இல்ல ஒரு நடனத்துல ஒரு சின்ன ஒரு காட்சி இருக்கும், இல்ல ஒரே ஒரு கவிதையில ஒரு வரி இருக்கும். இப்படின்னு எதை தொட்டாலும், எதை எழுதினாலும், எதை படைச்சாலும் உடனடியா இது எங்க மனசை புண்படுத்திடுச்சு, இது அவதூறு, உடனே உங்க மேல கேஸ் போடுங்க அப்படின்னு இழுத்தடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. சகிப்புத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாம யாராவது ஒருத்தரை எப்பவுமே இப்படி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக குறிவைத்து இந்த டெஃபமேஷன் அப்படின்ற சட்டப்பிரிவு தவறா பயன்படுத்தப்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட நாட்களா எழுந்துட்டு வரக்கூடிய சூழல்ல தான் உச்சநீதிமன்றம் இப்படியான மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டம், அது நல்ல சட்டம்னு கூட வச்சுக்கலாமே, ஆனா அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது, அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது அதன் தன்மை நீர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ டீகிரிமினலைஸ் பண்ணிடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? யார் வேணாலும் யாரை பத்தி வேணாலும் அவதூறு பேசலாம். ஒண்ணு இது இல்லைங்க. இப்ப நான் அந்த அதிமுக நியூஸ் போட்ட உடனே என்னோட சோசியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன், அவ்வளவு கொச்சையா எங்க வீட்டு பெண்கள் முதல் கொண்டு நான் என்னென்ன பண்றேன்றது முதல் கொண்டு அவ்வளவு அசிங்கமான விஷயங்களா பேசியிருந்தாங்க. இப்ப நான் நியாயமா பார்த்தா அவங்க மேல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணணும். ஆனா அவங்களுடைய புத்தி அவ்வளவுதான், அவங்களுடைய இயல்பு அவ்வளவுதான், அதனால நம்ம போயிருவோம் அப்படின்ட்டு, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதை கடந்து போயிருவோம் அப்படின்ட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். இது என்னுடைய இயல்பு. ஆனா இது எல்லாருக்கும் வருமா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால இருக்கக்கூடிய ஒரு சட்டம், இந்த சட்டங்கள் அப்படின்றது எப்பவுமே இருமுனை கத்தி மாதிரிதான்.
இதை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு அறுவடைக்கு பயன்படுத்தும். இல்ல நீங்க அதை தவறா பயன்படுத்துறீங்கன்னா அது குத்தி காயப்படுத்தும். இந்த சட்டத்தை சரியா பயன்படுத்த போறோமா இல்லையா? அதிலும் குறிப்பா அரசியல் கட்சிகள், அதிகாரத்துடைய உச்சாணி கொம்புகள்ல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இதை எந்த வகையில பயன்படுத்த போறாங்க அப்படின்றதுதான் நம்ம மிக மிக முக்கியமா எழுப்ப வேண்டிய கேள்வியா இருக்கு. இப்போ இந்த அவதூறு வழக்கு சம்பந்தமா இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அவதூறு வழக்குகள் அப்படின்றது தொடர்ச்சியா இந்தியாவுல இருக்கணுமா? இல்ல அகற்றப்படணுமா? உங்களுக்கு எது தோணுனாலும் அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.